Hey guys, welcome to GTrendz Tamil Footwear Review. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் ப்ராடக்ட். அதாவது கால் வலிக்குன்னு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை பத்தி தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் அண்ட் டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அதுல வந்து நிறைய கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நம்மளோட அறியாமையை யூஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸோட மெயின் பர்பஸ் எதுவா இருக்கணும் அப்படின்னா கஸ்டமரோட பெயின் பாயிண்டை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராடக்ட்ஸை கொடுக்குற ஒரு கம்பெனியாக தான் இருக்கணும். என்ன ரீசன்னா ஒரு ஆர்த்தோ கேரில் டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸ் சில நேச்சர்ஸ் வந்து நம்ம இருக்கும். ஸோ அந்த குவாலிட்டி அதை மீட் பண்ண மட்டும்தான் சரியான ஆர்த்தோ கேர் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சர்டிஃபை பண்ணுவோம். ஸோ அது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஆர்த்தோ கேர் ப்ராடக்ட்டுக்கு அந்த குஷன்ஸோட பவுன்ஸ் ரேட் வந்து ஒரு ரேஷியோவில் இருக்கணும். அதே மாதிரி குஷனோட டென்சிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். தென் கீழே இருக்கக்கூடிய சோல் மெட்டீரியல் வந்து ஸ்லிப் ரெசிஸ்டண்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து ஏதாவது பெனிட்ரேட் ஆகாமல், அதாவது கல்லோ இல்லை ஒரு நெயிலோ வந்து கீழே இருக்கப்ப அது குத்துறப்ப அவ்வளோ சீக்கிரம் பெனிட்ரேட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் மெட்டீரியலாக இருக்கணும். தென் அதே மாதிரி இந்த ஆர்த்தோ கேர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலாகவும் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி நிறைய நேச்சரை ஃபாலோ பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் உண்மையான ஆர்த்தோ கேர் அல்லது உண்மையான டயபெட்டிக் ப்ராடக்ட்ஸாக வந்து நிச்சயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குற பிராண்ட்ஸில் Ortho+Rest பிராண்டும் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான பிராண்டாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி நமக்கு வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த Ortho+Rest பிராண்ட் வந்து இன்றைக்கி உமன்ஸ்க்கு ஒரு 3 ப்ராடக்ட்டும் மென்ஸ்க்கு ஒரு 4 ப்ராடக்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓவராலாக இந்த ப்ராடக்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் Ortho+Rest பிராண்டில் வரக்கூடிய மாடல்ஸில் வரக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸிபஃப் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ஆர்த்தோ கேர் ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த திக்னஸ் ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் மெட்டீரியலோட பவுன்ஸ் பேக் நேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால நமக்கு இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுள் கொஞ்சம் பெட்டராகவே கிடைக்கும். நம்ம ரொம்ப தூரம் வாக் பண்ணாலும் கூட அந்த கம்ஃபர்டபுள் அப்படியே மெயின்டைன் ஆகும். தென் இந்த Ortho+Rest பிராண்டில் பார்த்தோம்னா நம்மளோட நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே மினிமம் 2 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு சிலருக்கு வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டயபெட்டிக் ப்ராப்ளமும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் எல்லாமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இவங்க யூஸ் பண்ணியிருக்க மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் வந்து நமக்கு ஃபோம் பேஸ்டு மெட்டீரியலாக இருக்கனால காலில் அவ்வளோ சீக்கிரம் காயம் ஏற்படுத்தாது. அட் த சேம் டைம் வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளையும் கொடுக்கக்கூடிய நேச்சரில் அமைஞ்சிருக்கும். ப்ளஸ் ஆட் ஆன் ஃபியூச்சர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ஆட் பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து ஆன்டி ஃபங்கஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு காலில் இன்ஃபெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிறதும் கூட மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் பிராண்டில் நமக்கு வி ஸ்ட்ராப் மாடலாக இருக்கட்டும், டி ஸ்ட்ராப் மாடலாக இருக்கட்டும், இல்லை வந்து பேக் கவரிங் ஒரு சிலருக்கு கால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி கவர் பண்ண மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டயபெட்டிக்ஸ் பேஷன்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸும் இந்த பிராண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த சோல் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிபிஆர் சோல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மென் ஆர் உமன் எதுவாக இருந்தாலுமே கீழே வந்து ரப்பர் சோல் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த பிராண்ட் வந்து நான் பார்க்குறேன். என்ன ரீசன்னா நமக்கு நார்மலாக வாக் பண்ணுறப்ப இந்த வயசானவங்களாம் ஸ்லிப்பாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வெறும் ஃபோம் பேஸ்டு சோல் கொடுக்கறத விட நம்ம ரப்பர் கம்பைன்டு சோல் கொடுக்குறப்ப ப்ராப்பரான கிரிப் அவங்களுக்கு கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து அவங்க நடக்கிறதுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக நிச்சயமாக அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதை இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸை ப்ராப்பராக ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸையும் அது இவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆர்த்தோ கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரொம்ப வந்து அந்த கிளாசிக் டைப்பில் மட்டும்தான் இருக்கணுமா, ஏன் ட்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலரில் பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக அட்ராக்டிவாக இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸும் வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உமன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு இந்த கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த காலில் நீர் இறங்குற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கால் வந்து அடிக்கடி வீங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நார்மல் ஸ்லிப்பர் வி ஸ்டாப் ஸ்லிப்பர் நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட முடியும். பட் இந்த மாதிரி டிசைனில் எப்படி நம்ம கால் வீங்கிச்சுன்னா போட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடில் வந்து வெல்க்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாகவே ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கால் வீக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராடக்டோட வெல்க்ரோஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட கம்ஃபர்டபுளாக இந்த ப்ராடக்ட்டை நம்மளால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு ஃப்ளாட் ஃபுட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஃப்ளாட் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு காலில் ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டாகவும் பேக் சைடில் ஹீல் ஏரியா கொஞ்சம் ஹைட்டாகவும் கொடுக்கக்கூடிய நேச்சரில் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு சிலருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஃபுட்டுக்கு வந்து அந்த ஆர்ச்சோட கேப்பே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். அவங்க நார்மலாக நடக்கிறப்பே கொஞ்சம் பெயின் வந்து கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அந்த ஃப்ளாட் ஃபுட் சப்போர்ட் இருக்க ஸ்லிப்பர்ஸோ இல்லை வந்து ஹீல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஸ்லிப்பர்ஸோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த பர்டிகுலர் Ortho+Rest பிராண்ட்லையும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மென்னுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, உமன்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஸ்ட்ராப் மாடலில் நமக்கு ஹீல் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்டில் நமக்கு
இந்த கால் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்த்தோரஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய மேக்ஸிமம் ஆர்த்தோகேர் ஸ்லிப்பர்ஸில் நமக்கு 3லேருந்து 4 டைப் ஆஃப் குஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா, இந்த ஃபுட் பெட் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவே சாஃப்டான நேச்சரில் இருக்கணும், பவுன்ஸ் பேக் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக இதுக்கு மேலே வந்து நமக்கு ஃப்ளெக்ஸி பஃப் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி இதுக்கு கீழே பிளாக்காக தான் தெரியும். ஒரு சில ப்ராடக்ட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தனியாக, மேலே இருக்க கிரே கலர் வந்து நமக்கு ஃப்ளெக்ஸி பஃப் மெட்டீரியல், பட் நடுவில் இருக்க இந்த ஒயிட் கலர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்த்தோ குஷனிங் மெட்டீரியல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. மேலே இருக்க மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும், பட் கீழே இருக்க அந்த குஷன் வந்து நமக்கு ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அவுட்டர் சோல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான கிரிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலை ப்ராப்பரான இடத்துல சரியான திக்னஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த பிராண்டோட பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இந்த பர்டிகுலர் பிராண்ட் வந்து ஒரு ஹாட் செல்லிங் பிராண்டாக இருந்திருக்கு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஆர்த்தோரஸ் பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. எல்லாம் ஓகேப்பா, இந்த ப்ராடக்ட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், இதோட ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டவுட் அண்ட் பயம் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அதிகமாக இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய பேசிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 299 ரூபீஸ்க்கும் ஹையஸ்ட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா பிலோ 500 ரூபீஸில் தான் வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ப்ராடக்ட் இது உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ கைஸ், உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் சரியான ஆர்த்தோகேர் ப்ராடக்ட் வாங்கி கொடுக்கணும், அது யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும், வாங்கி கொடுத்த உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆர்த்தோரஸ் பிராண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அதுக்கான ஆன்சரை எங்கள் சைட்லேருந்து நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.